ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இப்போ நான் சொல்ல போற கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். என்னது அந்த கதைன்னு கேட்குறீங்களா? ராவணன் சீதையை தூக்கிட்டு போன கதை. ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டாரு. அங்க இருக்கிற எல்லாருமே சீதையை திரும்ப எப்படி கூட்டிட்டு வரணும், அவ்வளோ பெரிய கடலை தாண்டி போயிட்டு சீதையை திரும்ப கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஜாம்பவம் ஒரு பக்கம், அங்கடன் ஒரு பக்கம், வானர சேனை ஒரு பக்கம், ஹனுமான் ஒரு பக்கம், எல்லாரும் உட்காந்து எப்படிடா நம்ம சீதையம்மாவை திரும்ப கூட்டிட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க என்ன கேள்வினா, ஏன் ஹனுமான் உட்கார்ந்து யோசிக்கிறாரு? ஏன் அவரால் போய் கூட்டிட்டு வர முடியாதா? ஆனா இங்க என்ன ட்விஸ்ட்னா, ஹனுமானுக்கு ஒரு சாபம் இருக்கு. சின்ன வயசுல ஹனுமான் சூரிய பகவானை ஒரு பழமன் நினைச்சு சாப்பிட போயிட்டார். அதனால அவருக்கு ஒரு சாபம் வந்திருக்கு. என்னது அந்த சாபம்னா, யாராச்சும் அவரோட பவர்ஸை ரிமைண்ட் பண்ணா மட்டும்தான் அவரோட சாபம் கழிஞ்சு அவருக்கு பவர்ஸ் எல்லாம் திரும்ப வரும். இல்லைன்னா மற்ற வானர சேனை மாறும், அவரும் ஒரு வானவர் தான். இதை தெரிஞ்ச ஜாம்பவன் ஹனுமான் கிட்ட போயிட்டு, ஹனுமான், நீ ஏன் சைலண்டா உட்காந்துருக்க? நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? நீ வாயுபுத்திரனோட மகன். காத்தை விட வேகமா உன்னால பறக்க முடியும். உன்னை விட பலசாலி இங்க யாருமே கிடையாது. நீதான் போய் சீதை அம்மாவை கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமா சொல்லவும், ஹனுமானுக்கு அவரோட பவர்ஸ் எல்லாமே திரும்ப ஞாபகம் வருது. ஞாபகம் வந்த உடனே அங்கிருந்து ஏஞ்சி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர பர்வத்த மேல காலை வச்சு பறக்க ஆரம்பிக்கிறார். அவரை வச்ச கால் அந்த மகேந்திர பர்வத்தமே கொஞ்சம் பூமிக்குள்ள அடங்குது. அவ்வளோ ஸ்ட்ராங் ஹனுமான். அங்கிருந்து போயிட்டு சீதை அம்மாவை கூட்டிட்டு வர போறார். இந்த கதையில என்ன ஸ்பெஷாலிட்டினா, அவ்வளோ பெரிய ஹனுமானுக்கு அவரோட பவர் என்னன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தினாதான் அவரோட இன்னர் பவர் அவருக்கு தெரிய வருது. அதே மாதிரிதான் நம்ம எல்லாருக்கும் we have our own strengths and power inside. அதை நாம தான் தட்டி எழுப்பணும். எல்லாருக்குமே ஒரு ஜாம்பவன் வந்துட மாட்டாங்க. நம்ம தட்டி எழுப்பினாதான் நம்ம பவர்ஃபுல்லா இருக்க முடியும். சிவாய நம ஓம்.